ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? துளசி இல்ல எந்த கோட்டையை பிடிக்க இம்புட்டு யோசனை பண்ணுத? என்னத்தெல்லாம் யோசிக்க சொல்லுத? கல்யாணத்தை நினைச்சு எங்க வீட்ல மாப்பிள்ள வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. தென்றல தான் கோண கலப்பைய சாத்திக்கிட்டு இருக்குதா. இல்லை அவளை நினைச்சு எதுக்குல நீ சங்கடப்படுத? முடியாதுன்னு சொன்னவ இப்ப எதுவும் பேசாம இருக்கால, அவளே சரியாயிடுவாள்ல. நீ இன்னும் அவகிட்ட பேசல. எப்படியாவது மாப்பிள்ளைய தென்றல் கிட்ட பேச வச்சுட்டா அவர் இவ மனச மாத்திடுவாரு. இங்க பாரு துளசி, உனக்கு பார்த்த மாப்பிள்ளைய உசுக்குன்னு உங்க அப்பாரு அவளுக்குன்னு சொல்லிவிட்டாரு. நீயும் சரின்னு சொல்லிவிட்ட. அதான் அவ இன்னும் கோவத்துல இருக்கா. இங்க பாரு, நான் சொல்லுதேன் கேளு. அவகிட்ட திரும்ப திரும்ப நம்ம மாப்பிள்ளைய பத்தி பேசினா அவ நம்மள கடிச்சு குதறி போடுவாள்ல. இது அப்படியே விட்டுன்னு சொல்லுதேன். எப்படியும் கல்யாணம் முடிஞ்சதும் அவ புருஷன்கிட்ட பேசிதானே ஆகணும். ஆமா நண்டு, நீ சொல்றதும் சரிதான். அவ போக்கிலேயே தான் விடணும். ஆமா ஆமா. ஏண்டி பொழுது சாஞ்சு ஒரு சாமம் ஆக போகுது, வாசல்ல குத்த வச்சு இவங்கிட்ட என்ன வழமை பேசிக்கிட்டு இருக்க? எல்லாம் நண்டு பாட்டி, நீ வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ணுத? பாட்டி அது வந்து பாட்டி பாட்டி, நண்டுவோட அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. ராத்திரி நம்ம கூட தான் உறங்க போறான். ஏண்டி தட்டி போட்ட ரொட்டிய புரட்டி போட ஆள் இல்லங்கிற மாதிரி அவனை இங்க படுக்க சொல்லுதியா? அது சரி வராது, நான் ஒத்துக்க மாட்டேன். ஏல இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அத நெசமாக்குதியா? அப்படியெல்லாம் இல்ல பாட்டி. ஏய் கேள்வி, நான் தான் சொல்லுதாமல்ல, அவனே இப்பதான் என் கூட சண்டை போடாம சிரிச்சு பேசுதான். நீ போன்னு சொல்லுத. ஏன் கோட்டி கழுத, சேக்காளி எல்லாம் தெருவாசலோட நிப்பாட்டிடணும். போனா பகுதின நடுவுடு வரைக்கும் விட்டா உறங்க போறான்னு சொல்லுத. இன்னைக்கு ராத்திரி நான் இங்க படுத்தாதானே கல்யாணத்தை நிறுத்த முடியும். இந்த கிழவி முடியாதுன்னு சொல்லுதாலே, என்னத்த பண்றது? இந்த பாரு, நீ முதல்ல உள்ள போடி. ஏன் பாட்டி கத்துத? அவன் எங்கேயாச்சும் ஓரமா உறங்கிட்டு போறான், உனக்கு என்ன? பாட்டி நான் வீட்டுக்குள்ள எல்லாம் வரல, நான் இப்படியே இங்கே வெளியவே படுத்துக்கிட்டேன். அதாம்ல வேண்டாங்க. இதோ அப்பாரு வந்துட்டாரு. நான் அப்பாட்டே கேட்டுக்கிறேன், உன் ஜோலிய மட்டும் பாரு. என்ன தாயி வெளியில நின்று பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் நண்டு, நீ வீட்டுக்கு போல? இல்லங்கய்யா, அது வந்து அதனாப்பா நானும் கேக்க. உன் பொண்ணு என்னடானா அவன் இங்கதான் படுத்து உறங்க போறான்னு சொல்லுதா. ஆமாப்பா, நண்டுவோட அப்பாரு அம்மா ஊருக்கு போயிட்டாங்களாம். இம்புட்டு நிறைய என் கூடயே இருந்துட்டான். இப்ப போய் பாட்டி கிளம்பி போன்னு சொல்லுதாக. பாவம் பாவன், இங்கேயே உறங்கட்டும்பா. ஏலே, அவ என்ன சொல்லுதான்னு கேட்டியா? என்னமோ உன் பொண்ணு விவரமா ஆயிட்டான்னு சொல்லுத. என்னைய குறை சொல்றதையே பாட்டி சோழியா வச்சிருக்காங்க. ஆமா, இவன் நம்ம வீட்டுல படுத்தா என்னப்பா தப்பு? ஒரு தப்பும் இல்ல கண்ணு, நண்டு இங்கே படுத்துக்கிட்டோம். அம்மா அவர் மூலையில படுக்கட்டுமா? ஏண்டா அவதான் சொல்லுதான்னு நீ அவ கூட சேர்ந்து பேசுத? என்னடா செய்து? அம்மா பாவம்மா, நம்ம பையன் தானே. இல்ல சாப்பிட்டியால? சாப்பிட்டங்கய்யா. சரி போய் படுத்துக்கோ. இல்ல சேதே, பொம்பளை பிள்ளைக்கு எது எதுல செல்லம் கொடுக்கணுமோ தெரிஞ்சுக்கிட்டு கூட அவ்வளவுதான். உன்னைய விட அப்பாக்கு நிறைய தெரியும், நீ போ. அம்மா விடுமா, வாங்கம்மா உள்ள. என்னடா சொன்னதையே கேட்க மாட்டேங்க. அட வாமாண்டா, சின்ன விஷயத்துக்கெல்லாம் பேசிட்டு. இல்லை உங்க பாட்டி மாறவே மாட்டாளோ? எப்படில சமாளிக்கிறீங்க? டேய், உனக்காக தான் பாட்டி கூட சண்டை போட்டிருக்கேன். அதுக்காக குறை சொல்ற சோழியெல்லாம் வச்சுக்காத. அதானே, பாட்டியை எப்படி விட்டு கொடுப்ப நீ? எங்களுக்கு பாட்டி தாம்ல எல்லாம். சரி தாயி, நான் உன்னை எதுவுமே சொல்லல. நீ பாய் தலைகணி கூட நான் அப்படியே இங்கே படுத்துக்கிடுத. ஏல, இங்க பனி அடிக்கும், உள்ளார வந்து படு. வேண்டாம் தாயி, கிளவி என்ன பேச்சு பேசுதுன்னு கேட்டல்ல. என்னைய பனியும் ஒண்ணும் செய்யாது, வெயிலும் ஒண்ணும் செய்யாது, சரியா? சொன்னா கேட்க மாட்டல்ல. சரி வா, மணி என்ன வீட்டு பொறுத்தால தான் படுப்பாரு, அவர் கூட படு. வா வால.